ஒரு கூட்டம் வந்து எப்படி நடத்தணுன்றதே இன்னும் அந்த தாவேக்காவுக்கு வந்து தெரியவே இல்லை. நீங்கள் முதல்ல ஒரு விஷயம் என்ன பண்ணணும் தெரியுங்களா? இங்கே சில பேர் நான் சொல்கிறாங்கப்பா கூட்டம் அப்படியே அள்ளிடுச்சுன்னு சொல்லிட்டு முட்டாள்களை சென்னையில் இருக்கிற மக்கள் மட்டுமே வந்து சென்னையில் இருக்கிற தொண்டர்கள் மட்டுமே வந்து தான் இந்த கூட்டம் இருந்திருக்காது. அப்போது ஒரு சின்ன இடத்துல தமிழ்நாடு முழுவதும் வாங்கன்னு சொன்ன உடனே அந்த ஊருக்கு 10 பேர் வந்தால் கூட கூட்டம் அதிகமாக தான் இருக்கும், கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தான் இருக்கும். மண்டையில் கொஞ்சமாச்சும் மசாலா இருந்ததுன்னா ஸ்டேஜுக்கு வர வச்சிட்டிங்கல்ல. என்னமோ ஸ்டேஜில் வந்து இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வணக்கம் சொல்லிட்டு அப்படியே அனுப்புறீங்க. அவங்க யார், என்ன, எப்போ லாக்அப் டெத்து, எங்கே நடந்தது, என்ன ஏதாவது ஒரு டீட்டெயில். ஆனால் அவங்க சொல்லலாம் கூட நீங்களாவது சொன்னீங்களா? இது பாருங்கள், இவங்க தான் வந்து பேர் இன்னார் பேர், இவங்களுடைய பிள்ளை தான் லாக்அப் டெத்தில் இறந்துட்டாரு, இவங்க தம்பி தான் லாக்அப் டெத்தில் இறந்துட்டாரு, ஏதாவது ஒரு அறிமுகம் ஒன்றும் கிடையாது. அதுக்காக நீங்கள் எல்லார்ட்டையும் சாரி கேட்பீங்க. அப்படி நீங்கள் 2 லட்சம் எல்லாருக்குமே நான் கொடுத்தீங்க. நீங்கள் நான் கேட்குறேன், அஜித்குமார் தாண்டா 2 லட்சம் கொடுத்தீங்க. இப்போ வந்தாங்களே வந்து ஊரில் வந்து கூப்பிட்டு வந்தீங்களா 19 பேருக்கும் 19 பேருக்கு 2 லட்சம் கொடுத்து அனுப்பிச்சிங்களா? நீங்கள் முதல்ல தமிழுக்கு நல்ல ஒரு டியூஷனுக்கு போகணும். அந்த புஷி ஆனந்தும் ஆதவஜனும் நல்ல தமிழ் டீச்சர்கிட்ட, ஒரு வாத்தியார்கிட்ட, டீச்சர்கிட்ட கூட போகக்கூடாது, ஒரு வாத்தியார்கிட்ட வந்து நீங்கள் வந்து தமிழ் கற்றுங்க. முதல்ல அதை செய்யுங்க. முதல்ல சார், சமீபத்தில் தாவேகா சார்பாக வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது லாக்அப் டெத்துக்காக. மொத்தமே வந்து ஒரு 1 மணி நேரத்தில் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. 1 மணி நேரமா? 23 நிமிஷம் சார் மொத்தமே. சரி சார், கூட்டம் கலையறதுக்கு வேணால் கொஞ்சம் நாள் ஆயிருக்கும். அந்த வந்த மக்கள் திரும்பி போகிறதுக்கு நிகழ்ச்சி, மேடை நிகழ்ச்சி 23 நிமிஷம். சரி சார், இப்போ என்னென்னா பொது சொத்துக்கள் வந்து நிறைய சேதமடைஞ்சிருக்கு. அதுக்காக வந்து அதிகாரிகள்லாம் ஆய்வு பண்ணி அதுக்குண்டான நஷ்டத்தை வந்து தாவேகா கட்சியிலிருந்து வசூலிக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து செய்திகள் வெளியாகியிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? கரெக்டான விஷயம் சார். எந்த வகையிலையும் பொது சொத்து உங்களுக்கு தெரியுமா? இல்லை, இது வந்து ஒரு கோர்ட் ஆர்டரே இருக்குது. ஹைகோர்ட்டில் ஒரு ஆர்டரே போட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு முறை வந்து இந்த கல்வீச்சு சம்பவம் ஈடுபட்ட போது, ஆர்ப்பாட்டத்தில் கல்வீச்சு சம்பவம் வந்து பஸ்ஸை நோக்கி கல்வீச்சு சம்பவம் நடந்தபோது அப்போது நீதிமன்றமே வந்து ஒரு உத்தரவு வந்து போட்டாங்க ஒரு காலத்தில். என்னென்னு கேட்டால், இது முன்னாடி என்னென்னா பொது சொத்துக்கு வந்து பங்கம் ஏற்படுத்தினா யார் அந்த போராட்டத்தை நடத்துகிறாங்களோ அவங்கக்கிட்டேருந்து கலெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று நடந்துச்சு. ஸோ இது எதுக்காக இதை நான் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது கேட்டிங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குல்ல, அரசியல் கட்சிக்கு ஒரு பொறுப்பு இருக்குல்ல. இது வந்து அரசு எப்படி இந்த செலவை ஏற்றுக்க முடியும்? அங்கே இருக்கிற ஒரு ஒழுக்கத்தோடு நடத்தினா, ஒழுக்கமான நபரில் வச்சு நடத்தினா இந்த நிகழ்ச்சி சரியாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே தருதலைங்களாக இருந்தாக்கா அப்போ பின்ன எப்படி நடக்கும்? இப்படி தான் நடக்கும். அங்கே இருக்கிற ஒன்று வாட்டர் சப்ளை பண்ணால் எங்கே பார்த்தாலும் ஒரு வாட்டர் பாட்டிலாக கிடக்கும். ஃபுல்லாக வாட்டர் பாட்டிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் வந்து எப்படி நடத்தணுன்றதே இன்னும் அந்த தாவேக்காவுக்கு வந்து தெரியவே இல்லை. நீங்கள் முதல்ல ஒரு விஷயம் என்ன பண்ணணும் தெரியுங்களா? இங்கே சில பேர் நான் சொல்கிறாங்கப்பா கூட்டம் அப்படியே அள்ளிடுச்சுன்னு சொல்லிட்டு முட்டாள்களை ஒரு திமுகவோ அல்லது அதிமுகவோ அல்லது வந்து நாம் தமிழரோ அல்லது விசிகாவோ அல்லது வந்து காங்கிரஸோ அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியோ அல்லது வேறு எந்த கட்சி நடத்தினாலும், எந்த மாவட்டத்தில் நடத்துகிறாங்களோ அந்த மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட தொண்டர்கள் வருவாங்க. தமிழ்நாடு முழுவதும் வரமாட்டாங்க. அறிவு இருக்கணும், நல்லா மரமண்டையில் ஏற்றிக்கணும். கூட்டம் அள்ளிடுச்சு, கூட்டம் அழிச்சு பைத்தியக்காரங்களை. எந்த கட்சி நடத்தினாலும் அந்த மாவட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகள், மாவட்டத்து தொண்டர்கள் மட்டும்தான் வரணும். அப்போ தான் அந்த இடம் சரியாக இருக்கும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், சிவானந்தா அந்த சாலை வந்து நீங்கள் போட்ட பந்தல் அந்த மேடையில் இருந்து இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா தூர்தர்ஷனுக்கு முன்னாடி இந்த இடம் இடைப்பட்ட இடம் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த அளவே உள்ள இடம் சார். அது சின்ன இடம். அது அந்த சின்ன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மக்கள் வரும்போது குறைந்த அளவில் இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாகிடும். இப்போ நான் உதாரணம் நான் சொன்னேன், சென்னை மாவட்ட அளவில் இருந்து வந்திருந்தாலே விஜயோட ரசிகர்கள், விஜயோட தொண்டர்கள், கட்சியோட தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்தாலே வந்து பார்த்தா அந்த கூட்டம் நிறையும். நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் வந்ததுனால, முன்னாலே தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து வந்ததுனால அங்கே கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மிதமிஞ்சி தெரியுது. மற்ற கட்சிகள்லாம் கேட்டால் மாவட்ட அளவில் நடத்துவாங்க. இது இப்போ நீங்கள் நான் சொல்கிறேன், இதே வந்து தாவேகா வந்து இதே நேரத்தில் மாவட்ட தலைநகரங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துங்கன்னு சொல்லியிருந்தாக்கா இந்த கூட்டம் இங்கே வந்திருக்காது. சென்னையில் இருக்கிற மக்கள் மட்டுமே வந்து, சென்னையில் இருக்கிற தொண்டர்கள் மட்டுமே வந்திருந்தால் இந்த கூட்டம் இருந்திருக்காது. அப்போது ஒரு சின்ன இடத்துல தமிழ்நாடு முழுவதும் வாங்கன்னு சொன்ன உடனே அந்த ஊருக்கு 10 பேர் வந்தால் கூட கூட்டம் அதிகமாக தான் இருக்கும், கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தான் இருக்கும். மண்டையில் கொஞ்சமாச்சும் மசாலா இருந்ததுன்னா
ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் நீங்கள் நடத்துகிறீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் அறிவித்து அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் நீங்கள் வந்து அனுமதி வாங்கி நீங்கள் நடத்துங்க. இங்கே சென்னை மாவட்டத்தை சார்ந்தவங்க, அது கூட குறிப்பாக 3 பிரிவுகள் இருக்குது இல்லையா, மத்திய சென்னை, தென் சென்னை, வட சென்னை, இந்த 3 மாவட்ட இருக்கிற நிர்வாகிகள் மட்டுமே வந்தால் போதும்னா இவ்வளோ கூட்டம் தள்ளுமுள்ளு இருக்காது. இவர் சின்ன இடத்துல கேட்டால் அறிவு வேணும்ல. இப்போ நம்ம கொடுக்கப்பட்ட இடம் எவ்வளோ இருக்குது, சிவானந்தா சாலையில் குறிப்பிட்ட இத்தனை மீட்டர் தான் நமக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த அளவுக்கு தான் அவங்க மக்கள் வரணும். அவங்க கண்டிஷனே நான் படித்தேன், தாவேக்காவோட கண்டிஷன் படிக்கும்போது எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்னை மாவட்டத்தில் இருக்கிறவங்க மட்டுமே வரணும், மற்ற மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட நிர்வாகிகள் அந்த தலைநகரங்களில் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா இப்போ இந்த கூட்டமே வந்து இருக்காது, அளவோடு வந்திருக்கும். ஒரு சின்ன இடத்துல தமிழ்நாடு முழுவதும் வந்து கூட்டம் வந்தால் கொஞ்சம் கூட்டமாக இருந்தால் கூட நிறைய தான் ஆகும். ஊருக்கு 4 பேர் வந்தால் கூட கூட்டம் ஆயிரும். ஊருக்கு 2 பேர் வந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட ரசிகர்கள் ஊருக்கு 2 பேர் வச்சுங்க, கூட்டம் வரதான் செய்யும். அப்போ சென்னை மாவட்டம் வரைக்கும் நீங்கள் நடத்திருந்தீங்கன்னாக்கா அந்த கூட்டம் வந்து அந்த சாலைக்கு பொருத்தமாக இருக்கும். இது ஒரு மாநாடு மாதிரி வர வச்சிட்டீங்க. நல்ல வேலை வந்து யாரும் வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழப்பு இல்லை, இல்லைன்னா 10 நிமிஷம் உங்களுக்கு கிடையாது. ஏற்கனவே உங்கள் தலைவர் 6 பேருக்கு ஒன்றும் இது வரைக்கும் ஒரு மயிரை கூட பிடுங்கி கொடுக்கல. இருந்தால் தானே பிடுங்கி கொடுக்கறதுக்கு, அதுவும் ஒட்ட வச்சது தான், கொடுத்தாலும் வேஸ்ட்டு, அதை வச்சு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொல்ல வர்றது என்னென்னா, நல்லா யோசித்து பாருங்கள். கூட்டத்தில் இவ்வளோ முண்டி அடிச்சுட்டு வரீங்க, ஒரு பொண்ணு அப்படியே மயக்கடிச்ச மாதிரி விழுது, ஒன்று மயக்கம் வந்த மாதிரி நடிக்குது, பார்த்து தானே இருந்தோம். ஏன்னா மயக்கடிச்சு விழுந்தாக்கா உடனே விஜய் வந்து பார்த்தீங்கன்னா உடனே யாரெல்லாம் எத்தனை பேர் மயக்கடிச்சு விழுந்தாங்கன்னு சொல்லி பார்த்து அவங்களுக்கு எதாவது கொடுக்க போகிறாரா? ஒன்றும் கிடையாது, செத்தாலும் கொடுக்க மாட்டார். ஏன்னா 6 பேர் சத்தத்தே கணக்கு வரலடா, இன்னும் ஒன்றும் 10 பைசா கிடையாது. அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் கூட கிடையாது, நேரில் கூட போகல. இந்த லட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மயக்கடிச்சு விழுறீங்க, ஒருத்தன் அப்படி தூக்குறான், என்னங்கடா சீன் இது? நாங்களே எவ்வளோ பார்த்துட்டோம், இந்த மாதிரி சீன் போடவே கூடாது. உண்மையாக நான் சொல்கிறேன், மனசார சொல்கிறேன், எனக்கு எந்த பாகுபாடும் பாரபட்சமும் கிடையாது சொல்கிறேன். நான் விஜய் வந்து பிணத்தை வச்சு அரசியல் பண்ணுறாரு. நீங்கள் உண்மையிலேயே வந்து பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாத்தையும் நீங்கள் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருக்கிறீங்கன்னா குறைஞ்சபட்சம் அவங்கக்கிட்ட மைக்கை கொடுத்து பேச வச்சுருக்கணும்ல. சரி, அவங்க பேச வேணாம். அந்த 24 குடும்பங்கள் வந்தாங்கன்னு சொல்கிறீங்க, 19 குடும்பம் தான் வந்திருக்கிறாங்க, ரைட். 19 குடும்பத்தில் ஒரு 10 குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மைக்கை கொடுத்து பேச வச்சுருக்கணும்ல, இல்லை அவங்கள யாருனாவது அறிமுகப்படுத்திருக்கணும்ல. எந்த லாக்கப்பில், எந்த டெத்து, என்னைக்கு, ஏது, எந்த மாவட்டம், எந்த ஊர், எதாவது சொன்னீங்களா? நீங்கள் ஸ்டேஜுக்கு வர வச்சிட்டிங்கல்ல. என்னமோ ஸ்டேஜில் வந்து இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வணக்கம் சொல்லிட்டு அப்படியே அனுப்புறீங்க. அவங்க யார், என்ன, எப்போ லாக்கப் டெத்து, எங்கே நடந்தது, என்ன ஏதாவது ஒரு டீட்டெயில். ஆனால் அவங்க சொல்லனா கூட நீங்களாவது சொன்னீங்களா? இது பாருங்கள், இவங்க தான் வந்து பேர் இன்னார் பேர், இவங்களுடைய பிள்ளை தான் லாக்கப் டெத்தில் இறந்துட்டார், இவங்க தம்பி தான் லாக்கப் டெத்தில் இறந்துட்டார், ஏதாவது ஒரு அறிமுகம்? ஒன்றும் கிடையாது. ஏதோ ஒரு தலை காஞ்சி போனால் ஒரு 10 பேரை வர வச்சிங்க, அப்படியே வந்து அவங்க வணக்கம் சொல்லிட்டு அப்படியே போயிட்டாங்க. அவங்க யார், என்ன ஏதுன்னு தெரியல. நல்லா தெரியுது, ஒரு பக்கம் காவல்துறைக்கும் வலிக்கக்கூடாது, இன்னொரு பக்கம் அதிமுகவுக்கும் வலிக்கக்கூடாது, இன்னொரு பக்கம் பிஜேபிக்கும் வலிக்கக்கூடாது. அப்படி தான் வந்து விஜய் பேச்சு இருந்தது. கேட்டால் அப்படியே பொங்குறீங்க, அப்படியே வீர வசனம்லாம் பேசுகிறீங்க, பொங்குறீங்க, அப்படியே வந்து அப்படியே முகத்தை அப்படியே கோபமாக அப்படியே வச்சுட்டா. இயல்பாக இருந்தாலே போதும், நடிக்கிற மாதிரி தெரியுது. அந்த நடிப்பே தேவையில்லை. நீங்கள் பணத்தை வச்சு அரசியல் பண்ணுறீங்க, நல்லா தெரிஞ்சிடுச்சு. லாக்கப் டெத்து வந்து நான் இப்போவும் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து யாரும் அதுக்கு அதை ஆதரிக்கிறவங்களாம் யாரும் கிடையாது. ஆனால் இதை எப்படி தடுக்கிறதுன்றது அந்த இது கேட்டால் அதுக்கான வந்து ஒரு முன்னெடுப்பு, அதுக்கான வந்து உங்ககிட்ட பேச்சில் ஏதாவது இருக்கான்னு கேட்டால் இல்லை. நாளைக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் இது நடக்குமா, நடக்காதுன்றதுக்கு என்ன உத்தரவாதம்? நடக்காதுன்றதுக்கு நீங்கள் என்ன முன்முயற்சி எடுக்க போகிறீங்க? எதுவுமே இல்லை. ஏதாவது நீங்கள் சொன்னீங்களா? லாக்கப் டெத்து நீங்கள் சாரி கேட்பீங்களான்றீங்க. ஏதோ பூரி மாதிரி சாரியை கேட்டுனுறீங்க. பூரி கொடுப்பீங்களா, அவங்களுக்கு 2 பூரி கொடுப்பீங்களான்ற மாதிரி இருக்குது. சாரி கேட்குறதுனா ஒரு முதல்ல மண்டையில் ஏதாவது வேணும் உங்களுக்கு. எல்லாத்துக்கும் வந்து பார்த்தா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து ட்ரோல் ஆகும்போது அப்போ வந்து முன்னிருந்து பொறுப்பு எடுத்துக்கிறாங்க. ட்ரோல் பண்ணுறது யார்? நீங்கள் தான். ட்ரோல் பண்ணலைனாலும் நீங்கள் சொன்ன அந்த 19 பேரும் ஏதாவது ஒரு வழக்கு வந்து நீதிமன்றத்தை தொடுத்து இருக்கலாம், வழக்கு நிலுவையில் இருக்கலாம், ஒரு வேளை, அது நமக்கு தெரியாது. இது ஒரு முக்கியமான ஒரு பரபரப்பான. இப்போ நான் கேட்குறேன் வந்து ஃபெனிக்ஸ் ஜெபராஜ் வந்து அந்த லாக்கப் டெத்துக்கு முன்னாடி லாக்கப் டெத்து நடக்கலையா? ஏன் அது பெரிய அளவில் பேசப்பட்டது? மக்கள்கிட்ட ரீச் ஆகிறத பொறுத்து தான்.
மக்கள் பேசும் பொருளானது தான். மக்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இப்போ எப்படி நீங்கள் வந்து 6 பேர் கண்டுக்காமல் விட்டீங்க, மாநாட்டுக்கு வந்து செத்து போனவங்க 6 பேருக்கு ஏதாவது நீங்கள் பண்ணீங்களான்னா கண்டுக்காமல் விட்டீங்கல்ல, அந்த ஜனங்களும் அப்படியே கண்டுக்காமன்னா அது வந்து மனசுக்குள்ளே அழுதுட்டு புலம்பிக்கிட்டு கடந்து போகிறாங்கல்ல. அப்படி தான் இதுவும் நடந்திருக்கு. இந்த 24 டெத்தும் அப்படி தான் நடந்திருக்கு. எப்படி இந்த 6 பேர் மாநாட்டில் இறந்தவங்க எப்படி நீங்கள் கடந்து போகிறாங்களோ அதே மாதிரி தான்டா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கடந்து போகிறாங்க. ஃபெனிக்ஸ் ஜெபராஜ் பெரிய அளவில் பேசப்பட்டது. அதே மாதிரி இந்த தம்பியோட மரணமும் கேட்டால் அஜித்குமார்தும் பரவலாக பேசக்கூடாது. அப்போ வந்து கேட்டால் அது வந்து முதலமைச்சர் முன் வந்து சாரி கேட்குறாரு. சாரி கேட்டது பெருந்தன்மை, ஆனால் பெருமைக்குரிய விஷயமாக நம்ம பார்க்கல. அதை நான் மீண்டும் பதிவு பண்ணுறேன். சாரியே கேட்டிருக்கக்கூடாது என்ன கேட்டால், அதுக்கான நடவடிக்கை மட்டும்தான் எடுத்துருக்கணும். ஆனால் பெருந்தன்மையாக சாரி கேட்குறாரு. இது வந்து நான் பொறுப்பேற்றுக்கிறேன், இந்த மாதிரியான ஒரு டெத்துக்கு வந்து காவல்துறை அவர்கிட்ட இருக்கிறனால பொறுப்பு, இது வந்து பெருந்தன்மை. ஆனால் பெருமைக்குரிய விஷயம்னா நிச்சயமாக கிடையாது தான். அதுக்காக நீங்கள் எல்லார்ட்டையும் சாரி கேட்பீங்கன்னா நீங்கள் 2 லட்சம் எல்லாருக்குமே நான் கொடுத்தீங்க. நான் கேட்குறேன், அஜித்குமார் தாண்டா 2 லட்சம் கொடுத்தீங்க. இப்போ வந்தாங்களே வந்து ஊரில் வந்து கூப்பிட்டு வந்தீங்களா 19 பேருக்கும், 19 பேருக்கு 2 லட்சம் கொடுத்து அனுப்பிச்சிங்களா? நீங்கள் சொல்லுங்களா பார்க்கலாம். 19 பேருக்கு எங்கள் தலைவர் 2 லட்சம் கொடுத்து அனுப்பிச்சாருன்னு இல்லை அவங்கள தான் சொல்லுங்களா பார்க்கலாம். கூப்பிட்டு ஏதோ டிஃபனுக்கு மேலே கொடுத்து வர வச்சு சீனை போட்டு அனுப்பிச்சிங்க. அவங்கள வச்சு சீன் போட்டிங்க, அவ்வளோதான். ஏற்கனவே அவங்க வந்து ஒரு உயிரை இழந்துருக்குறாங்க. நீங்கள் இன்னும் எதாவது சொல்கிறாங்களா, போஸ்ட்மார்ட்டம் பண்ணதே மறுபடியும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க பாருங்கள். அப்படி தான் நீங்கள் பண்ணது. ஏற்கனவே அவங்க வந்து இழப்பில் இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் அந்த இழப்பை வந்து கொஞ்சம் கலரி அனுப்பிச்சிருக்கீங்க, அவ்வளோதான். நீங்கள் 2 லட்ச ரூபா அஜித்குமார் கொடுத்தீங்களா, அதே மாதிரி கொடுத்தீங்களாடா வர வச்சு உங்களுக்கு 19 குடும்பம் வந்தாங்கல்ல, உங்களை நம்பி தானே வந்தாங்க. 2 லட்சம் கொடுத்தீங்களா நீங்கள்? அப்புறம் அங்கே மட்டும் முதலமைச்சர் வந்து சாரி கேட்கணும்னு சொல்கிறீங்க. நியாயமாக பேசணும் எது வந்தாலும். நான் சொல்கிறேன், இந்த கூட்டம் வந்து நீங்கள் பண்ண அந்த அட்ராசிட்டி இருக்குல்ல, எல்லா மக்களும் பார்க்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒழுக்கத்தோடு நீங்கள் அந்த நிகழ்ச்சி நீங்கள் நடத்துனீங்க. வந்தவங்க மேடையில் வந்தவங்க எந்த லட்சணமாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடத்துனாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். முதல்ல தமிழுக்கு நல்ல ஒரு டியூஷனுக்கு போகணும். அந்த புஷி ஆனந்தும் ஆதவர்ஜனும் நல்ல தமிழ் டீச்சர்கிட்ட, ஒரு வாத்தியார்கிட்ட, டீச்சர்கிட்ட கூட போகக்கூடாது, ஒரு வாத்தியார்கிட்ட வந்து நீங்கள் வந்து தமிழ் கற்றுங்க முதல்ல, அதை செய்யுங்க முதல்ல. ஆதவர்ஜனா பேசுகிறது ஏதோ வந்து பிரிட்டிஷ்காரங்கிட்ட அப்படியே டைரெக்டாக அங்கே வந்து லண்டன்லேருந்து இறங்கின மாதிரி பேசுகிற அந்த லாங்குவேஜ். இவர் ஊட்டாண்ட என்ன அது என்ன ஊட்டாண்டன்னு எனக்கு தெரில. என்ன முதல்ல நல்ல தமிழ் வாத்தியாரை வச்சு நீங்கள் வந்து தமிழ் கற்றுங்க ஃபஸ்ட்டு. அதுதான் நீங்கள் முதல்ல செய்யக்கூடியது. அதுக்கப்புறம் விஜய் வந்து சாதாரண நடிகர்களையும் மதிக்க தெரிஞ்சுக்கணும். கிங்கா அவங்களுடைய கல்யாணத்துக்கு போகாதவர் அன்றைக்கி சாயந்தரம், மறுநாள் சாயந்தரம் ஜேபிஆருடைய பேத்தி கல்யாணத்துக்கு போகிறாரு. இந்த பாகுபாடு என்னன்னு பாருங்கள். பணத்தோடு சேர்ற மாதிரி அவர் அங்கே போகிறாரு. வந்து அங்கே ஏன் போனாருன்னு நம்ம கேட்கவே இல்லை. ஜேபிஆருடைய பேத்தி மேரேஜுக்கு அவர் கலந்துக்க வேண்டியது தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இங்கே சாதாரண ஒரு எளிய மனிதர், சாதாரண ஒரு நடிகர், ஒரு சின்ன நடிகர், அவர் வந்து பத்திரிகை கொடுத்தாருன்னா அந்த கல்யாணத்துக்கு ஏன் போகலைன்றதும் நீங்கள் பாருங்கள். இதுதான் வந்து விஜயோட ஸ்டேட்டஸ்ஸு. பணக்காரன் வீட்டுக்கு போவார், ஏழைங்க வீட்டுக்கு போவார். இது வரைக்கும் உங்கள் கல்யாணத்தில் ஏதாவது ஒரு கல்யாணத்தில் கலந்துருக்கிறார், இந்த தொண்டனுடைய கல்யாணத்தில் ஏதாவது ஒரு கல்யாணத்தில் வந்து விஜய் வந்து பங்கேற்றிருக்கிறாரா சொல்லுங்கள்? கிடையவே கிடையாது. தொண்டர்களுடைய கல்யாணத்தில், கட்சி தொண்டர் கல்யாணத்தில் ஏதாவது வந்து ஒரு கட்சி தலைவராக வந்து கலந்துருக்காரா? இது வரைக்கும் கிடையாது. சாவுக்கே போகல, இதுதான் உண்மை. 6 பேர் மாநாட்டுக்கு வந்து செத்தானுங்க, அதுக்கே போகல. இப்போ புரியுதுங்களா? முழுக்க ஒரு அரசியலுக்காக இந்த பிண அரசியல் நடத்துகிறார், அவ்வளோதான். இப்போதைக்கு அவர் பண அரசியல் நடத்த முடியாது, அது எலெக்ஷன் வரும்போது தெரியும். இப்போதைக்கு அவர் பண்ணுறது கேட்டால் பிண அரசியல், அவ்வளோதான் விஷயம். இல்லை சார், அங்கே வந்த ஒரு தொண்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எம்ஜிஆர் வந்து படுத்துக்கிட்டே ஜெயிச்சார், விஜய்க்கு வந்து வீட்டில் டீ சாப்பிட்டுட்டே ஜெயிப்பார் அப்படின்றாரு சார். டீ தானே, வேறு எதுவும் சாப்பிடல? இல்லை டீ சாப்பிட்டோம், அதை பற்றி இல்லை, வேறு எதுவும் சாப்பிடல. ஏன்னா எப்போவுமே முகம் பொதன்னு வீங்கி போயிருக்கு, அதனால் கேட்குறேன். எப்போவுமே வந்து கேட்டால் பொதுவாக சொல்லுவாங்க, விடிய குடிக்கிறவங்க தான் மூஞ்செல்லாம் அப்படி பொதன்னு வீங்கி போயிருக்கோன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் நீங்கள் ஒன்றா பாருங்கள், ஏதோ மல்யுத்தம் பண்ணும்போது முகத்தில் குத்து வாங்கின மாதிரி இருக்குது மூஞ்சி. சில நேரத்தில் இல்லைன்னா இந்த சொல்லுவாங்க, இந்த முகத்தில் இந்த கண்ணாண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டெரும்பு கடிச்சிட்டா வீங்கி போயிருக்குன்னுவாங்க, இல்லை இந்த கம்பளி பூச்சி கடிச்சா மூஞ்சி வீங்கி போயிருக்கும், அப்படி தான் இருக்குது முகம். முதல்ல டீ சாப்பிட்டு ஜெயிக்கிறதுலாம் இருக்கட்டும், முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு எதுவும் சாப்பிடாத அளவுக்கு பார்த்துங்க தலைவரை. ஏன்னா அப்படி தான் இருக்குது பார்க்கும்போது. நாங்கள் இன்னும் புதுசாக பார்க்குறோம். நாங்கள் முதல்ல முகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
டீ சாப்பிட்றதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் முதலமைச்சர் ஆகிறதெல்லாம் நீங்கள் ஆகுங்க தாராளமாக, யார் வேணாம்னாங்க. விஜயகாந்தை வந்து விட்டுட்டோம், ஆனால் விஜயை வந்து நாங்கள் விடமாட்டோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்களே. நீங்கள் ஒன்றும் வேணாம், விஜயகாந்த் பேரை கெடுக்காமல் இருந்தீங்கன்னா போதும். விஜயகாந்துக்கு இன்றைக்கும் அவர் அரசியல் அவர் ஜெயிக்கிறாரு, தோக்குறாரு. ஆனால் விஜயகாந்துக்கு ஒரு நேம் இருக்குது. அந்த நேமை கெடுக்காமல் வந்தீங்கன்னா போதும், விஜயகாந்தை பயன்படுத்திக்காமல் வந்தீங்கன்னா போதும். நீங்கள் விஜயகாந்தோட ஒப்பிடாதீங்க. விஜயகாந்த் வந்து மாணிக்கம், நீங்கள் மாணிக்கத்தை கொண்டு வந்து நீங்கள் பித்தளையில் கொண்டு வந்து சேர்க்காதீங்க. அதே மாதிரி வந்து அங்கே ஒரு பெண் கூட பேசுது, சீமானெல்லாம் வந்து ரொம்ப வன்மையான சொற்களால் வந்து பேசுகிறாங்க அவங்க. இதுதான் நாகரிகம் அந்த கட்சி. அதுதான் சார், இவங்க எல்லாம் அப்படி தான் பண்ணுவானுங்க. என்னென்னா அசிங்கமாக கெட்ட வார்த்தையில் பேசுறது. ஏன்னா அந்த ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒருத்தர் இருக்கிறான்ல, அங்கே அந்த வியூக அமைப்பாளர் இருக்கிறான்ல, அவன் தான் என்கரேஜ் பண்ணுறது. இந்த யூடியூபரில் வந்து வச்சுக்கிட்டு யாரெல்லாம் எதிர்த்து பேசுகிறாங்களோ அவங்களெல்லாம் வந்து அதாவது கேட்டால் ரொம்ப கீழ்த்தரமாக பேச வைக்கிறது தனிப்பட்ட முறையில். நான் அதுக்கு வருது. அடுத்த முறை ஜான் ஆரோக்கியசாமி யாருன்றதை புட்டு வச்சுருவோம். அப்புறம் மொத்தத்தையும் தோண்டி எடுப்போம், 7 தலைமுறைக்கு தோண்டி எடுத்து பேசுவோம். முதல்ல ஜான் ஆரோக்கியசாமி இதை தெரிஞ்சுக்கணும், யூடியூபரில் கண்ட்ரோலாக வைக்கணும். கெட்ட வார்த்தைகளை ஓவராக பண்ணுறானுங்க, நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். யாரெல்லாம் எதிர்த்து வந்து தாவேக்காவை எதிர்ப்பு மாற்று கருத்து சொல்கிறாங்களோ அவங்க அத்தனை பேரையும் ரொம்ப கெட்ட வார்த்தை, கீழ்த்தரமான கெட்ட வார்த்தைகளை பேசுகிறானுங்க. அது நல்லது கிடையாது, திருத்திக்கணும். இல்லைன்னா வந்து ஜான் ஆரோக்கியசாமியோட 7 தலைமுறை தோண்டி வந்து திட்டுற மாதிரி ஆகிடும். பார்த்து, இதுதான் கடைசி நான் சொல்கிறேன், கண்ட்ரோல் பண்ணணும். ஜான் ஆரோக்கியசாமி பண்ணுற வேலை தான் இது புஷியானந்த் பண்ணுற வேலை கூட கிடையாது. அப்போ நல்லா இருக்காது. ஜான் ஆரோக்கியசாமி இதை திருத்திக்கணும். மீண்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் வியூகாமி பண்ணால் உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துடும், அப்புறம் ரோட்டுக்கு கொண்டு வந்துடும். அது நல்லா இருக்காது. கண்ட்ரோலாக பேசணும், நீங்கள் பேச வைக்கணும். இந்த ஒருமையில் பேசுகிறது, ஒருமையில் கூட பேசட்டும், எனக்கு அதை பற்றி கூட கிடையாது. ஆனால் கெட்ட வார்த்தையை பயன்படுத்துகிறானுங்க, அது நல்லது கிடையாது. நாங்கள் எவ்வளோ நேரம் ஆகும், ஒரு யூடியூபரை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் அசிங்கமாக திட்டுறானுங்க. விஜயோட குடும்பத்தை இழுக்கிறது எவ்வளோ நேரம் ஆகும் நான் கேட்குறேன். விஜய் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட அப்பா அம்மா பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு எல்லாரையும் பேசினா நல்லா இருக்குமா? அது என்ன வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிர்மறை கருத்து போடும்போது குடும்பத்தையும் இழுத்து வச்சு திட்டுறது அசிங்கமாக இல்லை? ஆபாசமாக பேசலாமா? ஜான் ஆரோக்கியசாமி குடும்பத்தை பற்றி பேசலாமா? இதான் கடைசி வார்னிங் சொல்கிறேன் நான். கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி கண்ட்ரோல் பண்ணுங்கள். எல்லாரையும் பேச முடியும், ஆதவர்ஜனா பேச முடியும், அதில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து குடும்பத்தை இழுத்து வச்சு பேச முடியும். கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. நான் இதான் கடைசியாக வார்ன் பண்ணுறேன். எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் மாற்றுக்கருத்து சொல்கிறாங்களோ அவங்கள பாடி ஷேவிங் பண்ணுறது, குடும்பத்தில் வீட்டில் உள்ள திட்டுறது, இதெல்லாம் ஒரு யூடியூப்பு. அதெல்லாம் நீங்கள் என்கரேஜ் பண்ணி உட்காந்துன்னு இருக்கீங்க. நீங்கள் கேட்டால் விர்ச்சுவல் வாரியர், அப்புறம் ஏதாவது சொல்லிட போகிறேன்டாங்க. இதுதான் கடைசி. ஜான் ஆரோக்கியசாமி தான் இந்த வார்னிங் ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேன். வியூகத்தை நீ தானே அமைச்சு கொடுக்குற, ஒழுங்காக இதெல்லாம் கண்ட்ரோலாக வச்சுக்கணும். முதல்ல தருதலைங்க 6 மாதத்துக்கு முன்னாடி இதெல்லாம் எங்கே இருந்ததுங்க? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலும்பு துண்டை வீசி எறிஞ்சதும் வந்து பேச வந்துட்டானுங்க இவனுங்கெல்லாம் எங்கடா போய் நீங்கள் 1 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ வந்து பேச்சு நடந்தது? அப்போல்லாம் வந்தீங்களா யாராச்சும்? நீங்கள் நாங்கள் தானே பேசிகிட்டு இருந்தோம். அப்போல்லாம் வந்துட்டீங்க. வந்து பார்த்தீங்கன்னா பேசலாம், ஒரு அளவு தான், லிமிட் தான். எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கெட்ட வார்த்தையில் பேசுறது, குடும்பத்தை இழுத்து வச்சு பேசுறது. அடுத்தது விஜயோட வந்து ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ரோட்டு கொண்டு வந்துட முடியுமா? நம்ம பண்ணிடலாமா? அது நல்லா இருக்காது. ஜான் ஆரோக்கியசாமி தான் ஸ்ட்ரைட்டாக வார்னிங். எல்லாரும் வெட்ட வெளிச்சமாக இருங்க. நீங்கள் சொல்லிட்டேன், வார்ன் பண்ணுறேன், எச்சரிக்கிறேன். தப்பான வந்து கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. நாகரிகமாக நீங்கள் மாற்று கருத்தை சொல்லுங்கடா தாராளமாக. கெட்ட வார்த்தையில், அசிங்கமான வார்த்தையில் இதெல்லாம் வந்து கேட்டால் நம்ம வந்து பேசிட்டோம்னா நம்ம என்ன பண்ணிட முடியுன்ற நினைப்பா உங்களுக்கு? பதிலுக்கு நீங்கள் பேசுகிற வாரோட 4 மடங்கு பேச முடியும். யார் மாற்று கருத்து சொன்னாலும் நியாயமான கருத்துக்களை நீங்கள் வைங்க, பதில் பேசுங்க தாராளமாக. பேசக்கூடாது, யாரெல்லாம் பேசலாம். அந்த பேசுகிறது வந்து அந்த வார்த்தை கரெக்டாக இருக்கணும். கெட்ட வார்த்தையில் திட்டுறது, பாடி ஷேமிங் பண்ணுறது, ஒரு கருத்து வைக்கிறாங்களா அதுக்கு மாற்று கருத்து வைங்க. அதுக்கு மண்டையில் சரக்கு வேணும். சரக்கு இல்லைன்னா உடனே இப்படி பேசுகிறதா? கெட்ட வார்த்தையில் திட்டுறதா எல்லாரையும்? தேங்க்யூ சார், தேங்க்யூ. நன்றி சார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.